வணக்கம் நண்பர்களே. காத்திரேவதி சீரியல் சியமா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல ராஜராஜாவின் உயிருக்கு உல வைக்கிறாங்க சந்திரகலா. போலி டாக்டரை கொண்டு விட்டு அந்த ஒரு ஆர்டிபிஷியலா ஒரு ஹார்ட் அட்டாக்கை உருவாக்கி ராஜராஜாவை சாவ வைக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டுறாங்க சந்திரா. அந்த திட்டத்தை முறியடிக்கிறாங்க நம்ம கார்த்தி. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு நம்ம பரமேஸ்வரி பாட்டி ராசராசா அப்படின்னு அடிச்சு புரண்டு அழுது ஓடி வராங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி தடுக்கிறாங்க. என்ன என் புருஷனை பார்க்க நீ ஓடோடி வர, என் புருஷனை நீ பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிடுற. அத்தை இந்த தப்பை மட்டும் செய்யாதுங்க. நீங்கள் கண்டிப்பாக பெத்த பையனை தாயார பார்க்க விடாது தான் முறை அப்படின்னு இது பாவந்த அப்படின்னு நம்ம மயில சொல்ல, ரேவதி அப்படி எப்படிமா முடியும், அப்பா நம்ம தாத்தா பாட்டியோட பையன் அப்படின்னா அவங்க பையனை பார்க்கறதுக்கு நீ யாருமா தடுக்குது அப்படின்னு அந்த இடத்துல ரேவதி, பாட்டி நீங்கள் பார்க்காம வேற யார் உங்கள் பையனை போய் பார்க்க போகிறா, நீங்கள் பாருங்க பாட்டி அப்படின்னு நம்ம ரேவதி விடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரியால் ஒன்றும் பண்ண முடியலை. அதே நேரத்தில் இந்த சைடு பார்த்தோம்னா சியம பரபரப்பு கட்டந்தாங்க. இந்த சந்திரா எப்படியாவது இந்த ராஜராஜாவை கொன்று கோவில் கும்பாபிஷேகம் நடத்த விடாமல் நம்ம சதி பண்ணணும் அப்படின்னு சதி வேலை பின்னதில் சந்திரா கெட்டிக்காரி அப்படின்னு ப்ரூவ் பண்ணதில் இருக்காங்க. அக்கா குடும்பம் இருந்தா என்ன செத்தா என்ன, அவளுக்கு சொத்து மட்டும் எனக்கு கிடச்சிட்டா போதும் அப்படின்னு ஒரு சதி வேலையை சந்திரா சிவனாண்டி கூட சேர்ந்து பின்னி வைக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் பார்த்தோன்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுல சித்தியும் பக்கபலமாக அந்த மருந்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் தெரியுது அப்படின்னு ரேவதி உணராங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம வீட்டில் இருந்து ஒரு ஆள் மருந்துக்கு சப்போர்ட் பண்ணாட்டினா அந்த வீட்டில் மருந்துவால் இருந்துக்க முடியாது. அப்படி சப்போர்ட் பண்ண ஆள் கண்டிப்பாக சித்தியாக தான் இருக்கும். இப்போ என்னென்னா அவங்க புருஷன் எங்கள் அப்பா உயிரோடையே இருக்க மாட்டாங்க, கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்காது அப்படின்னு ஊர் ஃபுல்லாக ரவுண்டு கட்டி பரப்பிட்டு இருக்காரு. அப்படி இருக்க நேரம் இதில் சந்திரா சித்திக்கு ஏதாவது சதி இருக்கும். கண்டிப்பாக கையும் களவுமா இந்த தடவை நான் அம்மா கிட்ட உன் தங்கச்சி நடிச்சிட்டு இருக்காங்க, ஏமாத்துக்காரங்க, நம்ம குடும்பத்தை அழிக்க வந்தவங்க அப்படின்னு நான் எடுத்து காட்டணும் அப்படின்னு ரேவதி முற்படுறாங்க. சந்திரா என்னென்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் வேவ் பண்ண பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சந்திரா சிவனாண்டி கால் பண்ணி நாளைக்கு ஆப்ரேஷன் ராஜராஜாவுக்கு இருக்குது, அந்த ஆப்ரேஷனை நல்லபடியாக குணமாயிருவாருன்னு எங்கள் அக்காக்காரி எதிர்பார்ப்பா. ஆனால் அதெல்லாம் நடக்கக்கூடாது, நான் ஒரு போலி டாக்டரை ரெடி பண்ணி வைப்பேன், உண்மையான டாக்டரை கடத்திக்கிட்டு அந்த டாக்டர் உள்ளுக போவார். நம்ம டாக்டர் உள்ளுக போன கொஞ்ச நேரத்திலேயே வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கொண்டு வந்திருக்க ஊசியை போடுவார். அந்த ஊசியை போட்ட 5வது நிமிடம் அவர் ஆர்டிஃபிஷியலாக ராஜராஜாவுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வரும். அந்த ஹார்ட் அட்டாக்ல சுருண்டு விழுந்து சாக போகிறாரு. கண்டிப்பாக அவருடைய உயிரோடு இருந்தால் நமக்கு தான் ஆபத்து. ஏன்னா கும்பாபிஷேகத்தை நடத்திடுவாங்க. அவர் இறந்தால் தான் கும்பாபிஷேகம் நடக்காமல் இருக்கும். அதே நேரத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாதுன்னு ராஜசேதுபதியும் பஞ்சாயத்து கூட்டத்தில் சொன்ன மாதிரி கோயிலே முன்னாடியே தூக்கு போட்டு செத்து போவான். அவை செத்து போகணும். அக்காக்காரியும் அவங்க மாமியாருக்கு மாமனார் குடும்பத்தோடு சேராமல் இருக்கணும். அக்காவுக்கு சொத்து மாப்பிள்ளை இறந்த உடனே அவள் அனுபவிக்க முடியாமல் ஏன் கணக்கு கட்டுப்பாட்டில் வரணும். அது பிறகு நம்ம அவங்கள விரட்டி தள்ளிட்டு நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு சந்திராவின் திட்டம். இந்த திட்டத்தை சிவனாண்டி கிட்ட போட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை நம்ம ரேவதி கேட்குறாங்க. ஓஹோ சித்தி, நீதான் எங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா துன்பங்களுக்கும் காரணமா? உன்னை நான் கண்டுபிடிச்சேன் சித்தி, இதோடு உன்னை விட மாட்டேன். உன்னை இப்போ செய்யக்கூடிய சதி வேலையெல்லாம் உன் அக்காக்காரிட்ட சொல்லி உன்னை வெளியே தள்ளுது எனக்கு அவ்வளோ ஈஸி தான், கண்டிப்பாக அதை நான் பண்ணிடுவேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரேவதி நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த விஷயத்த நம்ம மாமா கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு கார்த்திகிட்ட நம்ம ரேவதி பேசுகிறாங்க. இந்த பாருங்க மாமா, நீங்கள் சொன்னீங்க ஏற்கனவே அந்த கல்யாணத்தில் அந்த மருது கெட்டவன் ஒருத்தவங்களை கொண்டு வச்சு சொன்ன பிறவும் எங்கள் அம்மா சந்திர சித்தி எவ்வளோ தூரம் சூனியம் பண்ணி அதை மறைச்சி எனக்கு மருதோ கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அப்படி தான் சித்தி நல்லவங்க இல்லை கெட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு இன்னைக்கு தான் தெரியும் ரேவதி, எனக்கு எப்போவுமே தெரியும் இவங்க நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னார். ஆமாம் கரெக்டு தான், எங்கள் மாமா அப்பா உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு இவங்க சதி வேலை பண்ணுறாங்க. நாளைக்கு அப்பாவுக்கு ஆப்ரேஷன் நடக்கிறதா இருக்குல்ல, அதில் வரக்கூடிய டாக்டரை இவங்க கடத்திக்கிட்டு போலி டாக்டரை ஒன்று செட் பண்ணி அப்பாவோட உயிருக்கு உல வைக்க
உடைக்க திட்டம் போட்டிருக்காங்க. இந்த திட்டத்தை நான் கேட்டுட்டேன் மாமா. எப்படியாவது இந்த சித்தியோட திட்டத்தெல்லாம் நீங்கள் தான் வந்து முறியடிக்கணும். அது என்ன ரேவதி, நான் பார்த்துக்கிடலாம். மாமாவை யாரும் ஒன்றும் என்னவும் பண்ணிட முடியாது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கார்த்தி வந்து சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஆப்ரேஷனுக்கு வந்து ரெடி ஆகிறாங்க. வர டாக்டரை வந்து கடத்துறாங்க, மிரட்டுறாங்க. நம்ம இது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் போலி டாக்டர் ஊசி போட வர அடின்னு வெளுத்து சந்திராவின் முகத்தரையை கிழிச்சு நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு தெரியப்படுத்துகிறாங்க. போலி டாக்டரை விட்டு அப்பாவுக்கு ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஹார்ட் அட்டாக்கை தங்கச்சி உருவாக்க திட்டம் போட்டிருக்கா, இதெல்லாம் தங்கச்சி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கேட்க நேரம் நம்ம சந்திரா கடகடன்னு முழிக்கிறாங்க. என்ன சித்தி, எல்லா உண்மையும் தெரிஞ்சு எங்கள் அப்பாவை எந்த ஆபத்தும் இல்லாமல் மீட்டுட்டோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? உங்களை பற்றியும் எல்லாம் தெரியும். இதுக்கு மேலே எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. உங்கள் புருஷன் கூட சேர்ந்து திட்டம் போடுறதா இருந்தால் உங்கள் புருஷன் கூடயே போய் பண்ணுங்க, இங்கேருந்து பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரேவதி அடாவடியாக நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி யாரை நம்பது யாரை நம்பக்கூடாதுன்னு வர எனக்கு ஒன்றுமே தெரியலை. என் பிள்ளைங்களை விட இந்த சந்திராவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து வளர்த்தேன். என் தங்கச்சின்னு என் வளர்ப்பு தப்பாகாது அப்படின்னு நினச்சேன். அவள் இந்த அளவுக்கு என்னையே தூக்கி எறிஞ்சி என் கணவரையே கொல்லணும் அப்படின்னு வந்து என் வாழ்க்கையை நாசங்கணும் அப்படின்னு வந்து உண்டை வீட்டுக்கு இருண்ட பண்ண சந்திராவை பார்த்தா மருதுவை விட கேடு கெட்டவ மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல நேரம். உண்மைதாமா, நம்ம குடும்பத்தில் இவ்வளோ நாள் நடந்த கெட்டதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உன் தங்கச்சி தாமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க நம்ம ரேவதி. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ராஜராஜாவுக்கு நல்லபடியாக வந்து ஆப்ரேஷன் வந்து முடியுது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ராஜராஜா, சாமுண்டேஸ்வரி எனக்கு ஒரு நன்மை செய்யணும், என்ன செய்யணும் சொல்லுங்கள். என் மாப்பிள்ளையும் பொண்ணையும் நான் சேர்த்து வைக்கணும். என் கார்த்தி என்னோட மருமகன் வந்து ரேவதி காலத்தில் தாலி கட்டணும். அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கணும். இதுதான் என் ஆசை, நிறைவேற்றிய சாமுண்டேஸ்வரி அப்படின்னு வந்து கண்ணு முழிச்சதுமே நம்ம சாமுண்டேஸ்வரிட்ட வந்து கேட்குறேன். நம்ம சாமுண்டேஸ்வரி வேறு வழி இல்லை, கண்டிப்பாக என் கணவரோட ஆசையை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சரின்னு சொல்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரியை தாலியை வந்து நம்ம கார்த்தி கையில் கொடுக்க நம்ம ரேவதி கழுத்தில் தாலி கட்டுறாங்க. நம்ம ராஜராஜாவுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். எது நடக்கணுமோ அது நடந்துச்சு, என் கண்குளிராக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு சரி மருது இவ்வளோ கேட்டுக்கிட்டவனே அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணி ரேவதியை வாழ்க்கையை காப்பாற்றி தந்தவன் தான் இந்த கார்த்தி. இவன் வந்து நல்லா தான் வந்து ரேவதியை கவனிச்சுக்கிடுவான். ஆனாலும் எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், எங்கள் அம்மா சாவுக்கு அந்த ராஜசேதுபதி குடும்பம் காரணம் அப்படின்னு ஒரு கோபமும் கொந்தளிப்போம் எனக்கு தீரவே இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ராஜராஜாவை எப்படி அவங்க குடும்பத்தில் இருந்து பிரிச்சனோ அதே மாதிரி ரேவதி வந்து கண்டிப்பாக இந்த கார்த்தியை அவங்க குடும்பத்தில் இருந்து பிரித்து நம்ம வீட்டோட வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து திட்டம் போடுறாங்கன்னு சொல்லலாம்.